வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எந்த மாதிரி உறுதுணையாக இருக்க போகுது, எந்த மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன். அடுத்து 11ஆம் இடத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் மாதத்தின் கிரக அடைவுகள். மாதத்தின் பிற்பகுதியில் ஜூன் மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதாவது மிதுன ராசிக்கு சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார். இதுதான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களின் மாதத்தின் கிரக அடைவுகள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சி பெறக்கூடிய மாதம். அந்த செவ்வாய் ஆட்சி பெறும்போது மேஷ ராசியிலே ஆட்சி பெற போறாரு. அதனால இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கிறவங்க, விருச்சிக ராசி அன்பர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கூடி வரக்கூடிய நேரம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு ஒன்று படிச்சிருக்கிறீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வேறு இடமா இருக்குது. நீங்கள் தேடின வேலை இது வரைக்குமே கிடைக்காம இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய கல்விக்கு தகுந்தார் மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸோ, இந்த மாதிரியான உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சம்பந்தமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு துரிதமாக செயல்பட முடியாமல் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சா கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு காலச்சக்கரங்கள் ஒரு ஒத்துழைப்பாக இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நிதானமாக எதையுமே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகமாக அவசரப்பட்டு ஒரு பாதாள குழியில் விழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருப்பார்கள். அந்த இதில் இருந்து உங்களை காப்பாற்றும் விதமாக தான் அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு ஒரு மெதுவான ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைப்பதற்கு ஒரு காலத்தை கொடுக்கிறார். அதனால நீங்கள் ஒரு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விரைவாக செயல்படாமல், இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே மிக விரைவாக இருப்பாங்க. ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய்ன்றதுனால எப்போதுமே அந்த ஒரு அனல் பறக்கும் ஒரு சூடோடு தான் தன்னுடைய வேலையை செய்வார்கள். அவர்களுடைய விரைவை எல்லாத்தையுமே இப்போ அந்த சனி பகவான் ஸ்லோ டவுனாக ஆக்கிட்டார். எவ்வளவோ ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு தொழிலை ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு வரலான்னு நினச்சா கூட உங்களால் அதை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீங்க. இதற்கு முழு காரணமே அந்த சனி பகவான் தான். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தீங்களோ அதை அப்படியே உங்களை கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப ஸ்லோ டவுனாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய முடிவும் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கமாக இருக்கும். அதாவது வேகமாக இருந்தால் மாத்திரம் இருக்க முடியாது, விவேகமாகவும் இருக்கணுன்ற ஒரு பழமொழிக்கு ஏற்றார் மாதிரி தான் நீங்கள் இப்போ விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதனால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தொழிலுக்கு ஒரு முதலீடு செய்கிறீங்கனாலும் சரி, ரொம்ப கவனமாக யோசித்து நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் சில பேர் வீடு கட்டி முடிச்சாச்சு, 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு, ஆனாலும் இன்னும் கிரகப்பிரவேசம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது சில பேருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான விஷயம்
விஷயங்கள்லாம் எத்தனமாக்குவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அப்பாடி ஒரு மடுக்கும் நான் கிரகப்பிரவேசம் பண்ணி முடிச்சுட்டேன் என் வீடை, அப்படி இப்படிமா இவ்வளோ இழுத்தடிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறீங்க, மாதம் ஆனால் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுக்கு. ஆனால் இன்னும் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கடந்த 3 மாத காலமாக இருந்திருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த கிரகப்பிரவேசம்ன்ற ஒரு இனிமையான ஒரு செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் ஜூன் மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. கவலையே படாதீங்க விருச்சிக ராசி அன்பர்களே. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த செவ்வாய்ன்ற ஒரு உச்சம் பெற்று, அதாவது ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் உள்ள ஊர்க்காரங்களே கூட்டி 18 பட்டியும் கூப்பிட்டு என்னுடைய வீடு அப்படின்னு காமிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. அதை இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அதனால் குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் அதாவது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 9th மேலே, அதாவது 10th போகிற பசங்க, 12ஆம் கிளாஸ் போகிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு படிப்பை சந்திப்பதற்கு நல்லா படிப்பாங்க. இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா இவங்க தான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அப்படி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே புரியுது, இது நாள் வரைக்கும் இப்படி நான் ஒரு மரமண்டையாக இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இந்த நேரம் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த கல்வி வளர்ச்சின்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுமையாக கிடைக்க போகிறோம். அதே சமயம் மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், வெளிநாடு சென்று மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. வெளிநாடு வாழ்கின்ற அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் தொழிலில் சில இடர்பாடுகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழிலில் சில கடன்கள் வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், உங்களை சுற்றி எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி காண முடியும். இல்லாட்டி அங்கே உங்களை சப்ஜாடாக காலி பண்ணி உங்களே நாட்டிற்கு அனுப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த தொழிலில் காட்ட முடியும். ஏன்னா 8ஆம் இடத்திற்கு அந்த சூரியன், புதன், சுக்கிரன் 3ம் மாதத்தின் பிற்பகுதியில் நகர்றதுனால இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருஷ்டி தோஷங்கள், எதிரிகள் தொந்தரவு, அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், சச்சரவுகள், அடிதடி சண்டை அளவிற்கு கூட சில பேருக்கு தொழில் சம்பந்தமான ஒரு இடர்பாடுகள் வரும். அதனால் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருங்க விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த ஜூன் மாதத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு ராகு காலத்தில் அந்த 6லையும் 8லையும் கிரகங்கள் வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. சில பேருக்கு அந்த தெய்வமே என்னன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா கூகுளில் போட்டு பாருங்கள். அந்த மாதிரியான வழிபாடு பண்ணுவதற்கு அங்கே எதுவும் கோயில்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை வழிபாடு பண்ணினீங்கன்னா ராகு காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் மிக குறைவாக வரும். நிறைய பிரச்சனை, அடிதடி சண்டை அளவிற்கு போகக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் வரும். ஆனால் இந்த வழிபாடை, தெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம இன்னைக்கு பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரி இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் வருமா, நான் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், அதுலேருந்து நான் வெளியில் வருவேனா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. எங்கிட்ட இருந்து நீங்கள் கன்சல்டேஷன் பெற்றுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.